நான் திரும்பவும் சொல்றேன், ரோஹித் சர்மா, விராட் கோலி இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் தலை வச்சு கூட படுக்காதீங்க. இல்லனா சிறுபொடி தான் விழும். அவா 2 பேரும் என்ன ஃபார்ம்ல இருக்காங்கடா சாமி. அதுவும் விராட், ஐயோ பேய் போச்சா மாதிரி ஆடுறாப்புல. இதுல நோ லுக் சிக்ஸ் வேற என்ன இறக்கிருக்காப்புல. ஹிட்மேனா பழைய மாதிரி அவரோட புல் ஷாட்ஸ பழக்க விடுறாப்புல. சர்மாஜி நின்னு அந்த 100 தான் அடிச்சுட்டு போனா என்ன உனக்கு? எப்படியோ ஒரு வழியா கேஎல் ராகுல் இன்னைக்கு டாஸ வின் பண்ணாப்புல. குவிண்டன் டீகாக்க ஏதோ ஃபார்ம்லயே இல்லாத மாதிரி ஒரு தடவுன்னு தடவி இருந்தாப்புல. ஒன்ஸ் ரிதம் கிடைச்சதான் ஒரு ஸ்டாப்ல. இந்த பயபுள்ளிக்கு மட்டும் இந்தியானாலே அல்வா தான். இன்னைக்கு ஒரு பொலந்து ஒரு செஞ்சுரி போட்டுருச்சு. கேப்டன் டெம்பா பவுமா ஒரு 48 அடிச்சாப்புல. அவ்வளவுதான். மத்த எல்லா பேட்ஸ்மேன்களையும் வாயில போட்டுக்கிட்டாங்க. நம்ம குல்தீப் யாதவும் பிரசித் கிருஷ்ணா இஷ்டத்துக்கு பவுலிங் போட்டான். அப்புறம் கேஎல் கூப்பி ஏதோ சொன்னாப்புல. அதுக்கப்புறம் வேற மாதிரி போட்டு 4 விக்கெட் எடுத்துட்டான். இந்த ஜெய்ஷால் பைப்லயா எல்லாரும் ஃபார்ம்ல இல்லன்னு சொல்றாங்க. ஃபார்ம்ல இருக்காப்புல. அந்த பைப்லுக்கு பயம் அதிகமா இருக்கு. ஏகடா அடிக்கலனா இவனுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டானுங்களேன்னு 50 போட்டதுக்கு அப்புறம் என்ன ஓட்டுனா பாத்தீங்கல்ல. இப்ப தலைவன் 3 ஃபார்மேட்லயே செஞ்சுரியை போட்டு வச்சிருக்கான். ஏண்டாடி ஜெய்ஷால் மாதிரி ஒரு பிளேயரா வெளியே உட்கார வைக்கிறீங்களே, நியாயமாடா இது? அப்புறம் கிங் கோலியை நிறுத்தவே முடியாது போலயே. இன்னைக்கு ஒரு 50. இனியே தலைவன் ஃபார்ம்ல இல்லைன்னா டொமஸ்டிக் ஆடு பிராக்டிஸ் பண்ணலாம் சொல்லாதீங்க. நேரா ராஞ்சிக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு குருநாதரை மட்டும் பார்த்துட்டு வர சொல்லுங்க. அப்புறம் தீபாவளி தான். சப்ஸ்கிரைபே பண்ணாம இவ்வளவு நேரம் வீடியோ பாத்தீங்களா? நீங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா.